இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஆண்டவருடைய கிருபையை விட்டு விலகாதிருங்கள். இன்றைக்கும் சங்கீதம் 42:8 நாம் வாசிக்கின்ற போது, கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். சங்கீதம் 42 நாம் தியானிக்கின்ற பொழுது, சங்கீதக்காரன், என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய் என்று சொல்லி தன் ஆன்மாவோடு கூட பேசுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். ஏனென்றால் அவர் மிகவும் நெருக்கத்திலே காணப்பட்டார், மிகவும் கலக்கத்திலே காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, அவரை அநேகர் நிந்தித்து கொண்டிருந்தார்கள். எவனமாய் நிந்தித்தார்கள் என்றால், உன் தேவன் எங்கே என்று என்னை நிந்தித்தார்கள் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். எனவே நான் பல வேளைகளிலே சிறுமலைகளிலிருந்து உம்மை கூப்பிடுகிறேன். நான் தனித்து விடப்பட்டவனாக காணப்படுகிறேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துரு என்று சொல்லுகின்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நீ நெருக்கத்தின் மத்தியிலே காணப்படலாம், உபத்திரவத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே காணப்படலாம். உன்னை அநேகர் நிந்திக்கலாம், இவன் ஆண்டவரை பின்பற்றுகிறானாக்கும் என்று சொல்லி ஏளனமாய் பேசுகின்ற நாவுகள் உனக்கு எதிராக காணப்படலாம். அது மாத்திரமல்ல, உன் சத்துரு உன்னை பார்த்து உன் தேவன் எங்கே என்று சொல்லுகிற அந்த சூழ்நிலையிலே நீ வைக்கப்பட்டு இருக்கலாம். எனவே நீ கலங்க வேண்டாம். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். எனவே நீ கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு கர்த்தரை நோக்கி காத்திருக்கின்ற பொழுது அவர் உனக்குண்டான நெருக்கத்தை நீக்கி போடுகிறார், உனக்குண்டான நிந்தை அவமானங்களை நீக்கி போடுகிறார். அவர் உன் தலையை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே தான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் உபத்திரவப்படுகிறது நல்லது, உபத்திரவங்களினாலே பாடுகளினாலே நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறோம். அதே வேளையில் ஆண்டவருடைய கிருபை நம்மை பலமாய் தாங்கும் என்ற விசுவாசத்திலே நாம் காத்திருப்போம். கர்த்தர் உங்களோடு கூட உங்கள் நடுவிலே அற்புதராயிருந்து உங்களை பலமாய் வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.